ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் பிகினராக இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை ஒரு சில வீடியோவில் பார்த்து கற்றுக்கிட்டேன். அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபால் ஆகுது மார்க்கெட்டில். இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த லோக்கு கிட்ட இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போக முடியாமல் அடுத்த புது லோ வச்சுட்டாங்க. இப்போ இந்த புது லோ வச்சதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுது. இந்த ஹை போக முடியாமல் மறுபடியும் புது லோ வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பையர்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் செகண்ட் பையர் உள்ளே வரதுக்கான பாசிபிள் இருக்குது. அப்போ நம்ம இங்கே ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹோல்ட் பண்ணால் அடுத்து இந்த லெவல் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். இப்படி என்ன போனாலும் நமக்கு இந்த ஹையை கிராஸ் பண்ணாதான் அடுத்தடுத்து நமக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்லேயே தான் ட்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் மெத்தடு, அதாவது டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு அந்த ஹைக்கே போச்சு. அதுக்கப்புறம் நமக்கு என்னாச்சு, இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி அடுத்தது கீழே வந்துட்டாங்க. இப்படி நமக்கு சொல்லும்போது எந்த இடத்துல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு டீட்டெயிலாக சொல்லணும். அப்போ டீட்டெயிலாக சொல்லலைன்னா இப்படி நீங்கள் பார்த்துட்டே வரும்போது நீங்கள் எங்கே ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவீங்க, எதை பேஸ் பண்ணி ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுவீங்க? இப்போ இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பையர் கேண்டில் எங்கே சப்போர்ட் எடுத்தது, எப்படி அது மேலே ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா, ப்ரீவியஸாக ஒரு செல்லர் கேண்டில் இருக்குது. அந்த செல்லர் கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கே பையர் க்ளோஸ் வச்சு மேலே போயிருக்காங்க. திருப்பி வரும்போது அது நமக்கு புல் பேக் ஏரியாவாக தானே ரெப்ரசன்ட் ஆகும். அப்போ அந்த ஏரியாக்குள்ளே இப்போ வரும்போது பை வரும். பையர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க மேலே போகிறதுக்கு. மேலே போக முடியாமல் தான் அடுத்த கேண்டில் செல்லர் கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க. செல்லர் கீழே க்ளோஸ் வச்ச உடனே இந்த பையர் நமக்கு என்ன ஆவாங்க, ரெசிஸ்டண்ட் ஆயிடுவாங்க. ஸோ புது லோ வச்சாச்சு. அடுத்தது மேலே வரும்போது என்ன ஆகும், இந்த கேப் ஃபில்அப் பண்ணிட்டு கீழே வந்திருக்காங்க. ஏன், இந்த பையரை செல்லர் க்ளோஸ் வச்சனால அந்த கேப் ஃபில்அப் பண்ணிட்டு கீழே வராங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே வந்தது எங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸா ஒரு ரெசிஸ்டன்ட் இருந்திருக்கு. அதை ஸ்ட்ராங்கா பையர் எப்படி மேலே கொண்டு போயிருக்காங்க பாருங்க மார்க்கெட்டை. இந்த இடத்துல பையர் மார்க்கெட்டை ஸ்ட்ராங்கா மேலே கொண்டு போன இடம் தான் அது. அப்போ ஒரு ரெசிஸ்டன்ட் நமக்கு ரீடெஸ்ட் ஆகிற இடம் மறுபடியும் சப்போர்ட்டா இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல இருந்து நமக்கு ப்ரைஸ் மறுபடியும் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. அப்படி மேலே போய் நம்ம கட் பண்ணும்போது எந்த லெவல் வரைக்கும் போகும், ஏற்கனவே நம்ம இந்த பையர் கேண்டில் செல்லர் க்ளோஸ் வச்ச ஏரியா இவ்வளோ தூரம் இருக்கு. அப்போ அதை கட் பண்ணாதான் அடுத்தடுத்து நமக்கு மேலே போகும். போகாட்டி என்ன நடக்கும், அந்த லெவல்லையே தான் மார்க்கெட் இருந்து கீழே ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்கு. சரி, இப்போ இந்த இடத்துல நமக்கு ட்ரேட்ஸே கிடைக்கல. இப்போ எந்த லெவலில் நமக்கு ட்ரேட் கிடைக்கும் அடுத்தது அப்படின்னா, இதில் எங்கேயாவது ஒரு செல்லரை பையர் எங்கேயோ க்ளோஸ் வச்சுருக்காங்களான்னு நம்ம பார்க்கணும். அப்படி நம்ம பார்த்துட்டு வரும்போது இந்த இடத்துல ஒரு செல்லர் கேண்டிலை இங்கே க்ளோஸ் வச்சுருக்காங்க. அந்த க்ளோஸ் வச்ச இடத்த நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டோம். அப்போ இந்த ஏரியாக்குள்ளே வந்ததுன்னா நம்ம ஒரு ட்ரேடை எடுப்போம். அது ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட்டான இடமாவும் இருக்கு. மறுபடியும் நம்ம ஏற்கனவே பழகி வச்சிருப்போம் ஒரு டபுள் பாட்டம் அப்படின்னு. ஸோ அந்த இடத்துக்கே மறுபடியும் ரீடெஸ்ட் ஆகுது. அதே இடத்துல ரீடெஸ்ட் ஆகி தான் இந்த கேப் ஃபில்அப் பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக மேலே போகுது. அப்போ இப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது அது எந்த லெவல் வரைக்கும் போகும் நம்ம நினைப்போம். ஒன்று அந்த விக் லெவல் போகும், இல்லைனா பாடி லெவலையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அந்த பாடி லெவல் போச்சு, அதே லெவலில் ஃபேக் பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் ரீடெஸ்ட் ஆச்சு. இப்போ ரீடெஸ்ட் ஆகிற இடம் எந்த இடம், நமக்கு இங்கே ஒரு கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா ஸ்ட்ராங்கா. இந்த கேண்டிலை க்ளோஸ் வச்ச ஏரியாவுக்கு கிட்ட மறுபடியும் மேலே புஷ் பண்ண பார்த்துருக்காங்க பையர்ஸு. ஆனால் அங்கே போக முடியாது. அப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி கீழே விழுந்ததுன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல இருந்து எப்படி நமக்கு ப்ரைஸு கீழே தான் ஃபால் ஆகும் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஹையராக போன அந்த பையர் கேண்டிலை மார்க் பண்ணுங்க.
அதை ஸ்ட்ராங்காக கீழே செல்லர் க்ளோஸ் வச்சுருக்காங்க. க்ளோஸ் வச்சதுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு எங்கே போவாங்க? இந்த இடத்துல. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அவங்க பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பிரேக் பண்ண முடியல. இந்த லெவலில் இருக்கிற அந்த செல்லர்ஸை பிரேக் பண்ண முடியாதனால இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு ஃபால் ஆகி மார்க்கெட்டை முடிச்சிட்டாங்க. அந்த ஃபாலை அடுத்த நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பையர்ஸை கொண்டு வந்து ட்ராப் பண்ணி நல்லாவே ஃபால் ஆகிட்டாங்க. இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பிளேஸ் பண்ணுங்கள். எம்டியாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் மட்டும் வச்சுட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா கெயின் பண்ண முடியாது. தேங்க்யூ.